பாஜக வந்து முட்டாள்களை வந்து நைஸாக கடத்திட்டு வந்துருக்கு. ஏதாவது உன் பாணியில் பேசி கொண்டு வந்துட்டேன்னா அவங்கள மொத்தமாக நான் ஆட்டையை போட்டேன். ஆடு மாடு வளர்க்கலாம், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவன, காலேஜ் போகிறவன, அடுத்த கடத்துக்கு போகிறவன தனியாக அடித்து கொண்டு வந்துருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நம்ம உள்ளே கொண்டு வந்து முருகன் பாட்டன் அப்படின்னு கொண்டு வந்து அதை அப்படியே கொண்டு வந்து இந்துத்துவான்னு கொண்டு வந்து அந்த முட்டாள்களை நாங்கள் வளர்ச்சிக்குவோம். அதுக்கு தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு? சீமான். விஜய் வந்து இறக்கி விட்டது அவர்கள் தான். ஆனால் விஜய் வந்து தெரியாதனமா என்னன்னா கொள்கை தலைவர்னு ஏதோ நாளைக்கு சொல்லி இப்போ வந்து என்னன்னா விஜய் போய் பிஜேபி போனால் விஜயோட கொள்கை எதிரி பாஜக இருக்கிற 7% விடுகிற ஓட்டு போயிருக்கு. அதனால் விஜய் வந்து புலிவாலை பிடிச்ச கிடையாது. ஸோ இவங்க இந்த பக்கம் போனாலும் நாசம் தான், இந்த பக்கம் போனாலும் நாசம். விஜய் கட்சியெலாம் வந்து நாசம் தான், அது வந்து வளர்றதுக்கான வாய்ப்பே இருக்குது. நாம் தமிழரும் தாவேகா விஜய் அவர்களும் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க, அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் விவாதங்கள்ல வந்து. அதுதான் இவங்களோட பிளான் என்னன்னா தனியா நிக்க விட்டு ஒரு திரியிற ஓட்டை திமுகவுக்கு எதிரான ஓட்டை வாங்க வச்சுட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை தூக்கி பிஜேபியோட சேர்த்துக்கலாம் அப்படின்றது அவங்களோட பிளான். ஆனால் தாவேக்கெல்லாம் விளங்கவே விளங்காது, ஒரு சீட்டு கூட போகாது. விஜயும் நேரடியாக போட்டி போட மாட்டாங்க. தேர் இழுக்கும் போதே வந்து அவ்வளோ பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளோ விதிகள் இருக்கு, நடைமுறைகள் இருக்கு. ஆனால் இது எப்படி பண்ணாங்க? இது பண்ணாங்கன்னா மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதனால அதை வச்சு மிரட்டுவாங்க. மாநில அரசு கட்சியை வச்சுருவாங்க, இந்த ராணுவத்தை மிரட்டி அவங்கள மொத்தமாக எப்படி விரட்டுறாங்கன்னு மட்டும் எலெக்ஷன். அந்த மாதிரி ஒரு துபாக்கூர் ஆகப்பட்ட துபாக்கூர் கட்சினா அவன் வந்து அவனோட பண்டிகையில் தான் நாம் தமிழர் செய்வான். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே. யாருக்குமே அக்கறை இல்லை சார், மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலேயே அக்கறை இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஆடு மாடுகளுக்குன்னு ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காரு. வாங்க வாங்கன்னு அழைப்பு கொடுத்திருக்காரு மதுரையில. ஆடு மாடுகளுக்கா? ஆமா சார், அழைப்பு கொடுத்திருக்காரு. ஆடு மாடுகளா இருந்தாலும் அதான் இப்போ அதில் கூட்டிட்டு போகணும்ல, அதை இழுத்துட்டு போகணும், கயிறை கட்டி கொண்டு போகணும், அதுக்கு தீனி போடணும், இப்படி இருக்கு. மேபி அவங்களையெல்லாம் வெளியிலேயே நிப்பாட்டி வச்சுட்டு மாநாட்டு திடல்ல இவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருவாங்க. என்ன பண்றான்னு தெரியல. இந்த மாநாடு எதற்காக? திடீர்னு தேர்தல் வர நேரத்தில் ஒவ்வொரு கட்சியும் வந்து தேர்தலை நோக்கி வந்து குழுக்களை அமைப்பது, இல்லை வேட்பாளர்களை வந்து எங்கே இது பண்ணுவது, இது கூட்டணி கட்சிக்கு எப்படி பிரிப்பது, இது கூட்டணி யாரோட போகுது அப்படிங்கிற வேலையில் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து தனித்தே போட்டின்னு சொன்னாலும் கூட்டணியில் பாதிக்கு சரி பாதி ஆண்கள் பெண்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அதை நோக்கி பயணப்படணும், மக்களை சந்திக்கணும். ஏற்கனவே மக்கள் சந்திப்பில் பிரபலமானது நாம் தமிழர் கூட்டம், வந்து தெருமுனை கூட்டம் நடத்துவாங்க. திடீர்னு இப்படி ஆடு மாடுகள் மாநாடுன்னு போறாரே, என்னவா இருக்கும் அப்படின்னு. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நேற்று முந்தானால ஒரு செய்தி படித்தேன். ஒரு பொண்ணு வந்து இந்த போதைக்கு அடிமையாக, இந்த இது இருக்குல்ல கொக்கைன்ல, அது வந்து ஒரு பொண்ணை ஒருத்தன் லவ்வர்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கான். ரூம் போட்டிருக்காங்க, ரூம் போட்டு உட்காந்துருக்காங்க. இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே போய் இந்த பொண்ணுக்கு வந்து கொக்கைனை கொடுத்துருக்காங்க லவ்வருக்கு. வந்து அது வேணாம் தட்டி விட்டுருக்கு. தட்டி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அதை வந்து ஆஃப் ட்ரெஸ்ஸில் ஏதோ இருந்திருக்கு போல், அதை வீடியோ எடுத்து லைவா, டே வாங்கடா கிளம்பி பார்த்தீங்களா எப்படி இருக்கோன்னு அப்படின்னு போட்டோட அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆகி ஓடி போய் ஒளிஞ்சு பாத்ரூம்குள்ளே போய் அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து அந்த பொண்ணு மீட்டிருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரியோட கருத்து என்னன்னு புரியுது. இதே மாதிரி தான் பாஜக வந்து முட்டாள்களை வந்து நைஸாக கடத்திட்டு வந்துருக்கு. முட்டாள்களை வந்து ஒன்று சேர்த்து ஏதாவது உன் பாணியில் பேசி கொண்டு வந்துட்டேன்னா அவங்கள மொத்தமாக நான் ஆட்டையை போட்டுடுறோம். ஆடு மாடு வளர்க்கலாம், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவன, காலேஜ் போகிறவன, அடுத்த கடத்துக்கு போகிறவன, பாரம்பரியம் அது இதுன்னு சொல்லி ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், நாய் மேய்க்கலாம், பன்னி மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து செயல்பட விடாமல் முட்டாள்கள் பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டுறான்ல, இவனை பூரா நீ தனியாக அரிச்சு கொண்டு வந்துரு. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நம்ம உள்ளே கொண்டு வந்து முருகன் முப்பாட்டன் அப்படின்னு கொண்டு வந்து அதை அப்படியே கொண்டு வந்து இந்துத்துவான்னு கொண்டு வந்து அப்படியே அந்த முட்டாள்களை நாங்கள் வளர்ச்சிக்கிறோம். அதுக்கு தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு? சீமானுக்கு. சுமாருக்கு படிக்கிறவனை படிப்பில் பறிவில்லான்னு ஆக்கணும், அவனை வந்து ஆடு மாடு மேய்க்க விடணும், அவனை வந்து அடுத்து வந்து வெளிநாட்டுக்கு போய் பெரிய படிப்பு படிக்கிறதுக்கோ இல்லை அங்கே போய் தொழில் பண்ணுவதற்கோ வேலை செய்கிறதுன்ற எண்ணம் மனசில் இருக்கக்கூடாது. அவனை மீண்டும் ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி கொண்டு வந்து ராமகிருஷ்ணான்னு கொண்டு வந்து பிற்போக்காக கொண்டு போய் அவனை மத அடிமையாக்கி
மத ரீதியான இதை தூண்டி விட்டு அவனை கொண்டு வரணுன்றது தான் பாஜக. அதில் அவன் ஒரு ஸ்டைலில் போயிட்டு இருப்பான். முருகன் மாநாடு வேலியில்னு சொல்லி முருகன் எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க தெரியுமில்ல. இந்த இதில் சித்திரை திருவிழா பொருட்காட்சி நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க. உடனே அப்போ அந்த எக்ஸிபிஷன் அறுபடை வீடுகள் அறுபடை வீடு ஒரே இடத்துல கொண்டு வராங்க. முருகனே அப்படி நினைச்சிருந்தா கொண்டு வந்திருக்கலாம்ல. இல்ல சார், அந்த தேர் இழுக்கும் போதே வந்து அவ்வளோ பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளோ விதிகள் இருக்கு, அவ்வளோ நடைமுறைகள் இருக்கு. ஆனா இது எப்படி பண்ணாங்கன்னு, இது பண்ணாங்கன்னா மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்காங்கல்ல, அதனால அதை வச்சு மிரட்டுவாங்க. மாநில அரசு மிரட்டுவாங்க, ஆட்சியை கலைச்சிடுவேன் இல்லை இராணுவத்தை அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டி அவங்கள மொத்தமாக எப்படி விரட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். அந்த மாதிரி ஒரு டுபாக்கூர் ஆகப்பெரும் டுபாக்கூர் கட்சி தான். அவன் வந்து அவனோட ஃபண்டிங்கில் தான் நாம் தமிழர் செயல்படுது. அதனால் இந்த மாதிரி ஆள் கடத்துறதுக்கு இந்த பெண்களை கொண்டு போய் இப்போ பாம்பேயில் விற்றுருவான், இந்த மாதிரி கும்பல் தான் சீமான் கும்பல். புரியுதா? சீமான் கும்பலை சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா 80கள்லாம் என்ன பண்ணுவாங்க, 1980கள்லாம் பாம்பேயில் வந்து இந்த இது நடக்கும். அது என்ன, இந்த ரெட் லைட் ஏரியா, அதுக்கு ஆட்களை எப்படி கொண்டு போவாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஊர்கள் இருக்குல்ல, இங்கே வந்து அழகான பெண்கள், ஆனால் அவங்க வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது, அப்பா இருக்கக்கூடாது. அப்படி பெண்களில் காலேஜில் படிப்பாங்கல்ல, எப்படி படித்து லட்சியத்தில் முன்னேறணும்னு சொல்லி இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பெண்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அழகான ஒரு பையனை செட்டப் பண்ணிடுவாங்க. செட்டப் பண்ணி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண வச்சு லவ் பண்ண வச்சுருவாங்க. லவ் பண்ண வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா நேராக வந்து அந்த காலத்தில் போய் நம்ம போய் வெளியூரில் போய் தாலி கட்டிடலாம், ஏதாவது ஒரு கோயிலில் தாலி கட்டலாம்னா அந்த பொண்ணு நம்பி, அவங்க அப்பா கிடையாது, ஒரே பொண்ணாக இருக்கும், இல்லை அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கும், மூத்த பொண்ணாக இருக்கும், இதை நம்பி இவர் நல்லா இருக்காரு, ஆளும் நல்லா இருக்காரு, படிச்சிருக்காரு, ஏதோ ஒரு கம்பெனி சொல்லுவான், நான் இங்கே வேலை பார்க்குறேன், அங்கே வேலை பார்க்குறேன், பூனாவில் வேலை பார்க்குறேன், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன்னா அந்த காலத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நேராக போய் அந்த பிள்ளைங்களை ஒரு கேரளாவுக்கு போயிடுவாங்க. கேரளா போய் ரூம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3-4 நாள் என்ஜாய் பண்ணிட்டு நேராக என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து இனிமேல் நான் வேலைக்கு போக முடியுமான்னு தெரியல, அந்த ஊரில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் போய் பாம்பேயில் இருப்போம் அப்படின்னோடனே சரி பரவாயில்ல, பாம்பே தானே கூப்பிட்றாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பாம்பேனா என்னன்னே தெரியாது. அங்கே கூப்பிட்டு போய் என்ன பண்ணால் ரூம் போட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருட்டு கும்பல்லாம் இருக்கும், இந்த ப்ராஸ்டியூஷன் நடத்துகிற டான்லாம் இருக்கும். அவன் போய் அந்த வீட்டில் தங்க வைப்பாங்க. தங்க வச்சா அது பெரிய ஸ்டார் ஹோட்டல் அந்த பயங்கரமாக இருக்கும், பெரிய பணம், இவர் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னோடனே அவர் ஒன்றே வரவேற்கிற மாதிரி ஒரு நாடகம் போடுவாங்க. வாங்கம்மா நீங்கள் இங்கேயே தங்கிக்கங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துருன்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு பங்களாவா, நம்ம சாதாரண ஓட்டு வீட்டில் இருந்தால் இருக்குது, நேரத்துக்கு சாப்பாடு தராங்கன்னே ஒரு 3 நாள் ஆனவுடனே இவன் இந்த வெளியில் கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு அப்படியே ஓடி போயிடுவான். எஸ்கேப் ஆனோடனே அந்த பொண்ணை அங்கேயே வந்து ப்ராஸ்டியூஷன் தள்ளிடுவாங்க, வெளியே வர முடியாது, கத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு கும்பல் அங்கே இருக்கும். அதே மாதிரி தான் அரசியலில் நீங்கள் சொல்லக்கூடிய நபர், புரியுதா உங்களுக்கு? உணர்வுபூர்வமாக பேசி முட்டாள்களை வந்து மண்டையை கழுவி தமிழை அது இதுன்னு எதையாவது ஒன்று சொல்லி சரியா அவர்களை கோமாளியாக்கி பட வச்சு நம்ப வச்சு அவர்களை அப்படியே கொண்டு போய் ஆடு மேய்க்க விட்டுருது. ஆடு மேய்க்க நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான், தமிழை அது இதுன்னு நம்பி என்ன பண்ணுவான்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அவனை தள்ளி விட்டுருது. மேய்க்க விட்டு அவனை முட்டாளாக்கி அவனை கோமாளியாக்கி தொழிலுக்கு வழி இல்லாமல் அவனை அப்படியே பிஜேபிக்காரன் அப்படியே அள்ளிட்டு போயிடுவான். ஐயோ தம்பி என்ன ஆடு மாடா மேய்க்கிறீங்க, உங்களுக்கு நான் லோன் வாங்கி தரேன், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சிக்கிட்டீங்க இங்கே, சரி வாங்க நான் வந்து ஒரு இந்த ஸ்கீமில் வந்து குலத்தொழிலுக்கு லோன் தராரு, வாங்க நீங்கள் பேசாமல் சலூன் கடை வச்சுருங்களேன், உங்கள் குலத்தொழிலில் தானே, அது மட்டும் ஒரு லெட்ரு மட்டும் வாங்கிட்டு வாங்க, உங்கள் அப்பா தானே பண்ணிகிட்டு இருந்தார், அப்படி நான் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன், பேரில் மத்திய லோன் வாங்கி தரேன், ஆடு மாடை வச்சுருந்தீங்க அவங்க அப்பா தானே மேய்ச்சிருந்தார், வாங்க ஒரு லெட்ரு மட்டும் வாங்கிட்டு வாங்க. இப்படி என்னன்னா குலத்தொழிலுக்குள்ளே தள்ளி விட்டு அவர்களை நாசப்படுத்துறது தான் வந்து பாஜகவோட நீண்ட கால திட்டம். அந்த திட்டத்தோடைய ஒரு கைக்கூலி தான் நீங்கள் சொல்கிற அந்த நபர். இன்னைக்கு பரபரப்பா நம்ம தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கிறது அமித்ஷா அவர்களுடைய பேட்டி. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி அவர்களை பெயரை சொல்லலைங்கிறது ஒரு பேட்டி. அதை தாண்டி இன்னொரு விஷயம் அடுத்த கேள்வியா கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரை பாஜகவிற்கு அழைக்கிறதா கேள்விப்பட்டமே, அவர் என்டிஏ கூட்டணிக்கு வருவாரான்னு கேட்டப்போ, போக போக பாருங்க தெரியும், இல்லைன்னு மறுக்கல, போக போக பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து இறக்கி விட்டது அவர்கள் தான்மா. ஆனா விஜய் வந்து தெரியாதனமா என்னன்னா கொள்கை தலைவர்னு ஏதோ 4-5 சொல்லி விட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா விஜய் போய் பிஜேபிக்கு போனா விஜயோட கொள்கை எதிரி பாஜக இருக்கிற 7% விழுகிற ஓட்டும் போயிடும், புரியுதா? அதனால விஜய் வந்து புலிவாலை பிடிச்ச கதையாயிடுச்சு.
டிவிக்கு. ஸோ இவங்க இந்த பக்கம் போனாலும் நாசம்தான், இந்த பக்கம் போனாலும் நாசம்தான். புரியுதா? அந்த மாதிரி விஜய் கட்சியெலாம் வந்து நாசம்தான். அது வந்து வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்படியா இருந்தாலும் அவங்க விஜய் கட்சி ஆட்டையை போடுறதுக்காக தான் அந்த இதை பண்ணிட்டு. நாம் தமிழரும் தாவேகா விஜய் அவர்களும் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க, அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் விவாதங்கள்ல வந்து. அதுதான் இவங்களோட பிளான் என்னன்னா, தனியா நிக்க விட்டுட்டு ஒரு பிரியிற ஓட்டை திமுகவுக்கு எதிரான ஓட்டை வாங்க வச்சுட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை தூக்கி பிஜேபியோட சேர்த்துக்கலாம் அப்படின்றது அவங்களோட பிளான். ஆனால் தாவேக்கெல்லாம் விளங்கவே விளங்காது, ஒரு சீட்டு கூட போகாது. விஜயும் நேரடியாக போட்டி போட மாட்டாங்க. இல்லை, இப்போ இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் கடைசி விஜய் பேசினாரு. அந்த மாநாட்டில் பேச சேரெல்லாம் தூக்கிட்டு போனாங்களே வீட்டுக்கு, அந்த மாநாட்டு தானே எல்லா அரசியல் மாநாடுகளில் நிகழ்ச்சிகளும் நடக்கிறதா? அப்படி இல்லைம்மா, வாழைத்தாரெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, வாழைத்தாரை தூக்கிட்டு போய் குழம்பு வைக்கிறதுன்னு காலங்காலமாக நடக்குமா? சேர் இல்லாமல் வாடகைக்கு எடுத்து சேர் இல்லாமல் வச்சுட்டு போவாங்க. ஓகே, அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற மாதிரி கடந்தெல்லாம் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, தமிழர்களுடைய அதாவது தமிழகத்தினுடைய நலனுக்காக எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி அவர் பேசல. இப்போ ரீசெண்டா அவர் பேசியிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு மனமாற்றம் வந்த மாதிரி தெரியுது. மனமாற்றம்லாம் வரல. எந்த எல்லை எங்க இருக்குன்னு அவர் தெரியும். எங்க இந்தியாவோட எல்லை எங்க இருக்குன்னே தெரியாது. கடல் தான் இருக்கு. எந்த எல்லைக்கு போனா அதானா கடல்ல பின்னாடி குனிய வச்சு எத்தி விட்டுருவாங்க. புரியுது அவங்களுக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விஜய்க்கெல்லாம் பாவம், அரசியலும் தெரியாது, ஒன்றும் பண்ணாங்கட்டியும் தெரியாது. ஏதோ ஓட்டிகிட்டு இருக்காப்புல. ஏற்கனவே ட்ரக்கு கேஸில் வேற சிக்க வைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும், எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ஆகுன்றதே இப்போ பிரச்சனை கேள்விக்குறியா இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இவங்க 2 பேருடைய நாம் தமிழர் வந்து தனியாக தான் போட்டி அப்படின்னு வேட்பாளரை எல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாவேகா வந்து கூட்டணிக்கு போறாங்களா இல்லை அவங்களும் தனிச்சு தான் போட்டியா அப்படிங்கறது கூட இன்னும் அறிவிக்காத நிலைமையில இருக்காங்க. அதனால அதுக்குள்ள எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குமா? இல்ல சார், ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஓடிடுவாங்களானே தெரியல. இல்லையே சார், இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க திமுக ஒரு கூட்டணியில இருக்காங்க. அந்த கூட்டணிக்குள்ளேயே பல சலசலப்புகள் கிளம்பிக்கிட்டே தான் இருக்கு தினந்தோறும். இல்லைன்னு அதையும் மறுக்க முடியாது. ஒற்றுமையா இருக்கும், வெற்றி கூட்டணின்னு சொன்னாலும் அங்கேயும் சலசலப்புகள் இருக்கு. எதிர்கட்சி அதிமுக இதுக்கு முன்னாடி பலமுறை ஆட்சி செஞ்ச கட்சி. அவங்களும் நாங்க பலமான கூட்டணி அமைப்போம்னு அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவோட சேர்ந்தா கூட இவங்க யார கூட்டணியில் நினைக்கிறதுன்னு போராடுறாங்க. பாஜக மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி, அவங்களும் கூட்டணி அமைப்பதில் இவ்வளவு தீவிரமா இருக்காங்க. இன்னைக்கு தானே சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, முதல் தேர்தல். அவருக்கு அந்த தீவிரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2026 வரைக்கும் அந்த கட்சி இருக்குமா? அன்னைக்கும் இப்படிதான் சொல்லுவீங்க, முதல் கட்சி இப்பதான் சார் ஆரம்பிச்சாரு, கழிச்சிட்டாரு. அதுக்கு நீங்க விஜய் அவர்கள் மாதிரியே பதில் சொல்றீங்களே சார். எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அது தெரிஞ்சுட்டு சொல்றோம் சொல்ல முடியும். அதுக்காக தானே இப்ப மனுஷன் நம்ப தானே எலெக்ஷன் கமிஷனே வச்சிருக்காங்க. இல்லைன்னா தான் இவர் விஜய் சொல்றாரு, சரி அவருக்கு ஒரு 40 சீட்டை போட்டு விடுங்க, ஜிகே வாசனுக்கு ஒரு 15 சீட்டை போட்டு விடுங்கன்னு போட்டுருவாங்கல்ல. இல்ல, எலெக்ஷன்ங்கிறது வந்து ஒரே தேர்தல்ல வெற்றி தோல்வி அதை பார்த்துட்டு முடிவெடுக்கு தொடர்ச்சியா ட்ரை பண்ணி தானே வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரே தேர்தல்ல எந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு? ஆட்சி அமைக்காது. அந்த அவ்வளவு தூரம் தாங்கக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்குன்னு இப்போ இப்படி போட்டு அடிக்கிறாங்கல்ல. அதனால இப்போ அதுக்கப்புறம் படம் இல்லாம அடுத்த 5 வருஷம் அவர் என்னவா செய்வாரு? 7% 6% அரசியல் மக்கள் கலப்பணி அது அதுக்காகமா வராங்க. படத்துல 100 கோடி 125 கோடி கிடைக்குது. அவன் மொத்தமா 1000 கோடி தரான் 10 பட காசை. 10 படம் நடிக்க உனக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்போம். 10 வருஷம் ஆகும், மேலேயே ஆகும். ஓடணும் தான் சார். 10 படத்துக்கு எவ்வளோ வாங்குவே, இப்போயே காசு கொடுத்துறோம் பேமெண்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. நடக்கட்டும். இப்போ 2026 அது நடக்கலைன்னா 2026 எண்டில் படம் பூஜையை போட்டு அடுத்த படம் ஆரம்பிச்சிடுவேன். ஜனநாயகன்றது படம், அடுத்த படம் பணநாயகன் ஏதாவது ஒன்று போட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பிச்சு 2027 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம சீமான் பற்றி முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அவர் இந்த ஆடு மாடுகள் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கும்போது ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லி திருக்குறள். அதுல அந்த மாடல்ல பார்த்து படிக்கிறீங்க, அவர் பார்க்காம எப்படி சொன்னாரு? பார்த்து படிச்சாலும் தப்பான பொருளை கருத்தை சொல்லிடக்கூடாது. அதை நீங்க சொல்ல மாட்டீங்க. அவர் பாருங்க, போய் இப்படி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களா? இந்த பொண்ணு என்ன பார்த்து படிக்குது, எங்க அண்ணன் பார்க்காம படிக்கிறதுக்கு பார்த்து சரியா அவர் அதை வச்சுதான் நம்ம ஆளைய சேர்த்து வச்சிருக்காரு. மீதி கூமுட்டைகளுக்கு அதுவும் தெரியாதுமா. அது தப்புன்னு நீ சொல்றதான் தப்புன்னு வைங்க. இல்ல சரி, அதுல மாடுன்னு போட்டிருக்கு, நீ என்ன எங்க அண்ணனுக்கு எதிர்த்து பேசுறியான்னு. மாடுன்னு இருக்கா இல்லையாமா? மாடல்லன்னு இருக்கா. அப்புறம் என்ன? அப்ப கூட அவரோட நோக்கம் படி பார்த்தா கூட, அவரோட பொருள், அவர் சொன்ன பொருள் படி பார்த்தா கூட மாடல்லன்னு தான் வருது அப்படின்னு. அது வந்து அவர் பல ஆங்கிள். கல்வியே சிறந்தது, கல்வியை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னா இவர் கல்வி சிறந்தது, அதுக்கப்புறமா மாடுதான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை அளவு கூமுட்டையும் கூட இருக்காங்க.
அந்த அளவுக்கு ஒரு என்ன கூண்டே இளைஞர்களை தவறா வழி நடத்துறத இந்த விஷயத்துல இப்படி, அதாவது திருக்குறள் தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து எடுத்துட்டு போறாங்க. இது வந்து தமிழ்நாடு, தமிழ் எல்லாருக்குமே 5வது படிக்கிற தெரியும். பிள்ளைக்கே தெரியும். ஆஹ் அப்ப எப்படி இப்படி அப்ப ஆகப்பெரும் எவ்வளவு பெரிய டுபாக்கூருன்னு பாத்துங்க. சீமான் எவ்வளவு பெரிய டுபாக்கூருன்றத காலங்காலமா பார்த்துட்டு இருக்கேன். இதுலயும் நீங்க பார்த்து சரி, இப்போ ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா எதற்காக அந்த மாநாடுன்றது ஒரு ஆன்லைன்லயாவது நமக்கு வந்து சொல்லிடுவாங்க. அதான் சொல்லிட்டேன் மாடு மாட்டுக்கு மாநாடுன்னு. நமக்கே தெரியும்ல சார், ஆடு மாடு வந்து மாநாட்டுல கலந்துக்க முடியுமா? ஆமா. மக்கள் வந்து கலந்துக்க போறாங்க. அப்ப எதற்காக இந்த என்ன நோக்கம் ஆடு என்ன? மாடு வச்சிருக்கவன் பூரா வந்துருவான் நம்ம அந்த மாநாட்டுக்கு. என்ன சொல்ல அவங்க சொல்ல கூட்டிட்டு வரேன். வரவங்க வருவாங்க. யாரு கூட்டு வந்து எத்தனை பேர் ஆடு மாடு வச்சிருக்கீங்க? மாடு ஆட மேய்ப்பானா இல்லை இவன் மாநாட்டில் வந்து உட்காந்துருப்பானா? மாட்டை பத்தி மாடு வளர்க்குறவனுக்கு தெரியுமா? ஆடு வளர்க்குறவனுக்கு தெரியுமா? இல்லை சீமானுக்கு தெரியுமா? அவன் எதுக்கு இந்த மாநாட்டுக்கு வர்றான் முதல்ல? ஒருத்தன் 10 மாடு 10 ஆடு வச்சிருக்காமா. அவன் எதுக்கு அந்த சார், இந்த மாநாட்டுல ப்ரமோ எடுக்கிறதுக்கே வந்து பின்னாடி எவ்வளவு மாடு நின்னுட்டு இருந்துச்சு பாத்தீங்களா நீங்க? அது செட்டப் பண்ணா கிட மாடு நிறையா இருக்குமா. ராம்நாத் பக்கம் அங்கே போனீங்கன்னா 100 மாடு இருக்கும். அண்ணன் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? மக்களை வந்து கற்காலத்தை நோக்கி கொண்டு போகிறது தான் பாஜகவுடைய இல்ல, அஜெண்டா. இப்ப எல்லாரும் எங்க அண்ணனை ட்ரோல் பண்றாங்க. நீங்க பண்றது தப்பு. இந்த கூமாப்பட்டி இளைஞர் எப்படியோ அந்த இளைஞர் வந்து எப்படி வந்து ஒரு விவசாயத்தை காக்கணும், ஜல்லிக்கட்டு மாடுகளை காக்கணும், ஊரை வந்து பெருமைப்படுத்தணும்னு போராடுறாரோ, அந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த ஆடு மாடுகள் மாநாடை வந்து அறிவிச்சிருக்காரு. ஆடு மாடுகள் மாநாடுனா ஆடு மாநாடுக்கா மாநாடு நடத்துறது? அதை வச்சு வளர்க்கக்கூடிய இல்லை விவசாயிகள் ஒய்ஃபெல்லாம் நலன் பெற. கலந்துக்குவாங்களாமா. அதில் சொல்லியிருக்காரு ஒய்ஃபு பையன்லாம் கலந்துக்கிறாங்களா மாநாட்டில்? தெரியல இந்த சார். ஆடு மாடு மாநாடு. தெரியல. அதை முதல்ல கேட்டு சொல்லுங்க. ம். முதல்ல அவங்க குடும்பத்தில் அதை பார்க்கட்டும். ம். அவங்க ஒரு 4 மாடு ஒரு 10 ஆடு வீட்டில் வளர்க்கட்டும். ம். சாணி அள்ளி போடட்டும். அதுக்கப்புறம் இவங்க மாநாடு ஊருக்கு நடத்தட்டும் அப்படின்றது தான் நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம். நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.